எல்லாரும் தயாரா இருக்கீங்களா? நான் அவங்க சர்ச்சல் பாட்டி வந்துட்டேன். இன்னைக்கு நாம என்ன கதை பார்க்க போறோம் தெரியுமா? கூடி தொழில் செய் அப்படின்ற ஆத்திச்சூடி கதை தான் பார்க்க போறோம். ஒரு அழகான பசுமையான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்துல எல்லா இடங்கள்லயும் ஓடைகள், நதிகள்னு அந்த கிராமமே ரொம்ப பசுமையாகவும் அழகாவும் இருந்தது. அந்த கிராமத்துல 4 நண்பர்கள் இருந்தாங்க. அருள், மீனா, கண்ணன், செல்வின்னு அந்த 4 நண்பர்களுடைய பெயர். இந்த 4 நண்பர்களும் எப்பயுமே சேர்ந்து விளையாடுவாங்க. ஆனா எந்த வேலை செய்யும் பொழுதும் தனித்தனியா செய்வாங்க. அப்ப அந்த கிராமத்துல ஒரு மழை வந்துச்சு. அது ரொம்ப பெரிய மழையா இருந்தது. அந்த நேரத்துல அவங்க பள்ளிக்கு செல்லக்கூடிய ஒரு சின்ன பாலம் இருந்தது. ஒரு ஓடையோட சின்ன பாலம் இருந்தது. அது உடைஞ்சு போயிடுச்சு. அதனால இந்த குழந்தைகள்லாம் மழை விட்டதுக்கு அப்புறமா பள்ளிக்கு செல்ல முடியாம ரொம்ப கவலையா இருந்தாங்க. எப்படி இந்த சின்ன ஓடையை கடந்து போறது அப்படின்னு அவங்க யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல இருந்த ஒரு தாத்தா சொன்னாங்க, குழந்தைங்களே, இந்த பாலத்தை ஒருத்தரால கட்ட முடியாது. நீங்க 4 பேரும் ஒன்னா சேர்ந்து நாம எல்லாரும் சேர்ந்து இதை கட்டிடுவோம். அப்ப நீங்க பள்ளிக்கு ரொம்ப எளிமையா போக முடியும். இதுதான் நம்ம பாரதியார் கூடி தொழில் செய் அப்படின்னு சொன்னாரு அப்படின்னு சொன்னாங்க. எந்த வேலையா இருந்தாலும் நம்ம கூடி செய்யணும். அப்பதான் அந்த வேலையை ரொம்ப எளிமையாவும் ரொம்ப சுலபமாவும் செய்ய முடியும் அப்படின்னு சொன்னாரு. உடனே அருள் சொன்னா, தாத்தா தாத்தா நான் கற்கள்லாம் கொண்டு வரேன் அப்படின்னு. மீனா சொன்னா, தாத்தா நான் தண்ணி கொண்டு வரேன் பாலம் கட்டுறதுக்கு அப்படின்னு. கண்ண சொன்னா, தாத்தா நான் மரக்கட்டைகள் எல்லாம் இப்ப கொண்டு வரேன் அப்படின்னு. உடனே செல்வி எல்லாருக்கும் உதவியா என்னென்ன வேலைகள் என்னென்ன செய்யணுமோ, யாருக்கு என்ன உதவி செய்யணுமோ அதை செய்யறேன் அப்படின்னு 4 பேரும் 4 வேலைகளை ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. இவங்களுக்கு உறுதுணையாவும் அந்த கிராம மக்கள் சில பேர் இருந்தாங்க. உடனே அந்த பாலத்தை இவங்க எல்லாரும் சேர்ந்து சில மணி நேரங்கள்லயே ரொம்ப அழகா முடிச்சிட்டாங்க. ஒரு புதிய பாலமும் அவங்களுக்கு தயாராயிடுச்சு. அதனால அடுத்த நாள் இந்த குழந்தைகள்லாம் ரொம்ப மகிழ்ச்சியா ரொம்ப சந்தோஷமா பள்ளிக்கு போனாங்க. தாத்தா இதை பார்த்துட்டு அவங்க கிட்ட சொன்னாரு, மனிதன் எப்பயுமே தனியா வாழ முடியாது. குடும்பம், நண்பர்கள், ஊரு, நாடுன்னு எல்லாமே சேர்ந்ததுதான் இந்த உலகம். நாம ஒன்றா உழைத்தாதான் பெரிய வேலைகளையும் ரொம்ப எளிமையா நம்ம செய்ய முடியும் அப்படின்னு அந்த குழந்தைகளுக்கு சொன்னாங்க. குழந்தைகள் இத மனசுல அப்படியே ஏத்திட்டு விளையாடுறது மட்டும் இல்லாம எந்த வேலையா இருந்தாலும் அதை 4 பேரும் ஒன்னா சேர்ந்து செய்ய ஆரம்பிச்சாங்க. அவங்க கூட பள்ளியில இருக்கிற மற்ற மாணவர்களும் சேர்ந்து பள்ளியை ரொம்ப நல்லா சுத்தமா வச்சுக்கிட்டாங்க. பள்ளியில மரம் நட்டாங்க, ஒன்னா விளையாண்டாங்க, பாடங்கள்ல ஒன்னா எல்லாரும் படிக்க ஆரம்பிச்சாங்க. இதனால அந்த பள்ளியினுடைய சுற்றுப்புறம் மட்டும் இல்லாம பள்ளியினுடைய மாணவர்களுடைய தகுதியுமே உயர்ந்துச்சு. எல்லா மாணவர்களுமே நல்லா படிக்கிற மாணவர்கள் ஆயிட்டாங்க. இததான் கூடி தொழில் செய். தேனீக்கள்லாம் சேர்ந்து தேன் சேகரிக்கும். அதே மாதிரி எறும்புகள் சேர்ந்து உணவை எடுத்து செல்லும். அது போலதான் மனிதர்களும் சேர்ந்து உழைச்சா உலகம் ரொம்ப அழகா இருக்கும். இதுதான் கூடி தொழில் செய். இந்த ஆத்திச்சூடி கதை பிடிச்சிருந்ததுன்னா உங்க நண்பர்களோட பகிர்ந்துக்கோங்க. இப்ப சீக்கிரம் போயிட்டு வாங்க. டாடா, நான் போயிட்டு வரேன்.